வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு புடலங்காய் 65 பண்ண போறோம். 1/4 கிலோ புடலங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த புடலங்காயை வந்து மேல் தோலை அந்த வெள்ளை பகுதி இருக்கும் இல்லையா, அதை வந்து லைட்டா இந்த மாதிரி சீவி எடுத்துடலாம். கத்தியை வச்சு லைட்டா இந்த மாதிரி பண்ணாலே அந்த மேல் தோல் வந்துடும். மேல் தோலை சீவிட்டு வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணணும். 2 சைடும் நுனி பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம புடலங்கால உள்ள விதைகளை எடுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி ரவுண்டா எடுத்துட்டாலே உள்ள விதைகள் வந்துடும். விதைகளை நீக்கியாச்சு. இப்போ இதை ரவுண்ட் பீசஸா கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி திக்னஸ்ல எல்லாத்தையும் இந்த மாதிரி ரவுண்ட் பீசஸா கட் பண்ணிக்கங்க. இந்த பாத்திரத்துல 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சுக்கலாம். இப்ப சேர்த்த எல்லாத்தையுமே நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரவுண்டா கட் பண்ண புடலங்காய் பீசஸை இதுல சேர்த்துடலாம். இந்த புடலங்காய் பீசஸ் வந்து நம்ம சேர்த்த அந்த மசாலால நல்லா எல்லா பீசஸும் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி எதுவும் நம்ம தெளிக்க வேண்டாம். நல்லா இந்த மாதிரி பெசரி விட்டுட்டு தேவைப்பட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம். எல்லா பீசஸ்லயுமே மசாலா நல்லா கோட்டாயிருக்கு பாருங்க. இதுல ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் தண்ணியை இந்த மாதிரி தெளிச்சு விட்டு மறுபடியும் நல்லா இந்த மாதிரி பெசரி விட்டுறலாம். அவ்வளவுதான். அடுத்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு புடலங்காய் பீசஸா எடுத்து எண்ணெயில சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் கிட்ட ஆச்சு. திருப்பி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். நல்லா பெரட்டி விட்டு எண்ணெயோட சத்தம்லாம் ஓரளவு அடங்கி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு சுவையான புடலங்காய் 65 ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. கடைசியா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூடான எண்ணெயில கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்து எண்ணெயிலேயே வறுத்துடலாம். பொதுவா புடலங்கால கூட்டு பொரியல்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கோவக்காயை வச்சு ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் பார்க்க போறோம். கோவக்காய் பக்கோடா. 300 கிராம் கோவக்காயை 2 நுனி பகுதியையும் கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எல்லா கோவக்காயையும் மெல்லிசா கட் பண்ணிக்கலாம். நல்ல மெல்லிசா கட் பண்ணாதான் நமக்கு வந்து நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் மெல்லிசா கட் பண்ணி இந்த பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிருக்கேன். இது கூட 5-6 பல் பூண்டை நல்லா நைஸா தட்டி சேர்த்துக்கங்க. 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு,
1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். இதுக்கு தேவையான அளவு உப்பு. தண்ணி எதுவும் சேர்க்காம எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கையை வச்சு அழுத்தி அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கங்க. கோகாலேயே தண்ணி இருக்கும், அதனால தண்ணி தேவைப்பட்டா நம்ம தெளிச்சுக்கலாம். நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சாச்சு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமா இப்ப சேர்த்த மாவுக்கு மட்டும் உப்பு சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி தெளிச்சு மறுபடியும் நல்லா பிசைஞ்சிடலாம். அவ்வளவுதான். இதை நம்ம உடனே எண்ணெயில போட்டு எடுத்துடணும். இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எண்ணெயில சேர்த்துடலாம். மீடியம் ஹீட்லயே வச்சு நல்லா இந்த மாதிரி பிரட்டி பிரட்டி விட்டுருங்க. கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் இந்த மாதிரி பிரட்டி பிரட்டி விடுங்க, அப்பதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நல்ல கோல்டன் பிரவுனா வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம். மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். நல்ல மொறு மொறுன்னு கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அதே எண்ணெயிலே கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளையும் பொரிச்சு சேர்க்கிறேன். முட்டைக்கோஸ் 65 பண்ண போறோம். இந்த மிக்சிங் பவுல்ல 1/4 கிலோ முட்டைக்கோஸை இந்த மாதிரி மெல்லிசான பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுல 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் சோள மாவு, கார்ன்ஃபிளவர்னு சொல்லுவாங்க இல்லையா அது, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. ஃபர்ஸ்ட் இந்த 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் முட்டைக்கோஸ்ல உள்ள தண்ணி எல்லாம் வெளியில நல்லா இந்த மாவோட மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். நீங்க தேவைப்பட்டா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்து 1 பிஞ்ச் கலர் சேர்க்கிறேன், ஃபுட் கலர். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். தண்ணி சேர்க்காம எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி மிக்ஸ் பண்ணிங்கன்னா முட்டைக்கோஸ்ல உள்ள தண்ணி எல்லாம் வெளியில வரும். அப்புறமா தேவைப்பட்டா நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு இந்த பக்குவத்துக்கு வந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல. இதை விட தளர்வா இருந்ததுன்னா உங்களுக்கு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கும் போது 65 கிறிஸ்பியா இருக்காது. இப்ப இதை ஊற விடக்கூடாது, உடனே எண்ணெயில போட்டு எடுத்துடணும். இப்ப எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியமா எரிய விடுங்க. 1 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி பிரட்டி பிரட்டி விட்டுக்கலாம். கிறிஸ்பி ஆற வரைக்கும் இந்த மாதிரி பிரட்டி பிரட்டி விடுங்க. இப்ப நல்லா கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி ஃப்ரை ஆயிடுச்சு.
எடுத்துடலாம். நல்ல சூப்பரா டேஸ்டான முட்டைக்கோஸ் 65 ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. கடைசியா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதே எண்ணெயிலேயே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வறுவல் பண்ண போறோம். 300 கிராம் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் போக தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிடலாம். வெண்டைக்காயில் உள்ள இந்த காம்பு பகுதியை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு அடுத்து இந்த நுனி பகுதியும் கட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த காயை நான் ரெண்டா கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு ஒவ்வொரு பீஸையும் சென்டர்ல கட் பண்ணிட்டு மறுபடியும் இதை ரெண்டா கட் பண்ணிருங்க. இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணா நம்ம சேர்க்கிற மசாலாலாம் எல்லா பீசஸ்லயும் நல்லா கோட்டாகி ஃப்ரை பண்ணும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணாதான் நமக்கு ஃப்ரை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். வெண்டைக்காயை கட் பண்ணியாச்சு. இதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், எல்லாத்தையும் இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பீசஸ்லயும் நம்ம சேர்த்து அந்த மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோளம் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கங்க, நல்லா வாசனையா இருக்கும். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதுல 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்க்கிறேன். இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம மசாலால பரட்டி வச்ச வெண்டைக்காயை இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மெதுவா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி தெளிக்கிறேன். தண்ணி நிறைய தெளிச்சிடாதீங்க. நம்ம சேர்த்த மசாலா எல்லா பீசஸ்லயுமே நல்லா கோட்டா இருக்கு. மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறிட்டு இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆச்சு. ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு வெண்டைக்காய் பீஸா எடுத்து சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. 1 நிமிஷம் கழிச்சு பரட்டிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. பக்கத்திலேயே இருந்து இந்த மாதிரி பெரட்டி விட்டு நல்லா மொறுன்னு வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். நல்லா பெரட்டி விட்டு மொறுன்னு ஃப்ரை ஆயிடுச்சு. எண்ணெயோட சத்தமும் ஓரளவு அடங்கிருச்சு. எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு டேஸ்டான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா மொறுன்னு டேஸ்டான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார், பருப்பு, தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.